ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையல்லாம் ரவையை பயன்படுத்தி ஒரு அருமையான மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. இது வந்து சரியாக ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை கையால் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சேர்த்துக்குங்க. கஸ்தூரி மேத்தினா ஒன்றும் கிடையாது, வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அது வந்து காய்ந்தது தான். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, கருவேப்பிலை இலைகள் காய்ந்தது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கையால் ஒரு தடவை தேய்ச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல வாசனையாகவே சூப்பராகவே இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை கலந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து காய்ச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்பூனை பயன்படுத்தி ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. அதுக்கடுத்ததாக நார்மல் பச்சை தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எடுத்தோடனே எல்லா தண்ணியும் சேர்த்துறாதீங்க. தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். அதாவது கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கணும். அந்த ரவை வந்து நல்லா ஊறி வரணும். ஊறி வரும்போது உங்களுக்கு அந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது. இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கிங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக ஒரு ஃபோக் ஒன்று எடுத்துக்கங்க. ஃபோக்கில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துகிட்டு, ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க, ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ஃபோக் மேலே வச்சு இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த மாவு இந்த இடத்துல இருந்து அந்த கடைசி வரைக்கும் போகிற மாதிரி கட்டை விரலை பயன்படுத்தி இந்த மாதிரி தள்ளி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஜஸ்ட் இந்த பக்கத்துலேருந்து லைட்டாக இந்த மாதிரி சுருட்டி விட்டிங்கன்னா அழகாக அந்த ஃபோக்கில் இருக்கக்கூடிய அச்சு வந்து அந்த மாவில் நல்லா ஒட்டி வரும். இப்படி நல்லா உங்களுக்கு ரவுண்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவு ரொம்ப திக்காக எடுக்காதீங்க, கொஞ்சம் தின்னாக இருக்கணும். தின்னாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். திக்காக இருந்துச்சுன்னா மாவு வந்து மேலே வந்து, அதாவது எண்ணெயில் போட்ட உடனே பட்டுன்னு வந்து சிவந்து போன மாதிரி ஆகிடும். உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும், நமுத்து போன மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில். அது நல்லா இருக்காது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ நான் எல்லாமே அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கடுத்து தான் இதை நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ இது வந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் எடுத்துக்கும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. பட்டுன்னு அழகாக நல்லா மேலே வந்து சிவந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா சிவந்து வந்துருச்சு. உள்ளேயும் நல்லா மாவு வந்து வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், நம்முடைய சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், தட்டில் எந்த அளவுக்கு நல்லா கலகலன்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது. இது நல்ல ஒரு பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.